அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த ஒரு ஓய்வு நாளை கூட எங்களுடைய வாழ்க்கையில் கூட்டி கொடுத்து உம்மை ஆராதிக்கும்படியான சிலாக்கியத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எத்தனையோ பேர் இந்த ஓய்வு நாளை காண முடியவில்லை. அப்பா, அடிமைகளுக்கு உம்முடைய மகா பெரும் பாக்கியத்தை தந்து ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதற்கு கூட்டி சேர்த்திருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எத்தனையோ பேர் இந்த மெய்யான தேவனை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்களப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சத்திய தேவன் நீர்தான் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு ஒரு பாக்கியத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்திருக்கிறீரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய உடன்பிறப்புகள் கூட எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா நீர்தான் உண்மையான தேவன் என்பதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களப்பா. அருமை இரட்சகரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் மேல் நீர் வைத்த அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய ஈவுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய குறைகள், எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு விசை கூட மன்னியும். இந்த ஓய்வு நாளில் நாங்கள் உம்மை பரிசுத்தத்தோடு ஆராதித்து மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு கிருபதாரம். நான் பரிசுத்தர், நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னீரே அப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் உம்மை தரிசிக்க முடியாதப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஏறெடுக்கப்படும் விண்ணப்பம் கேட்கப்பட மாட்டாதப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் குற்றங்களையும் மன்னித்து ஆண்டவரே இந்த ஓய்வு நாளில் எங்களை பரிசுத்தப்படுத்தி நாங்கள் பரிசுத்தத்தோடு விடுதலையோடு உம்முடைய சமூகத்தில் ஆராதித்து மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை தரும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கிற பாரங்கள், கவலைகள், கலக்கங்கள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் நாங்கள் இறக்கி வைத்து விட்டு அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விடுதலையோடு இந்த நாளில் தேவாதி தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நம்பி பற்பல தேசங்களிலிருந்து கடந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நினைத்தருள வேண்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமையின் அளவற்ற ஆசீர்வாதம் ஒவ்வொருவரையும் நிறைத்து ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும்போது ஒரு மிகுந்த மனமகிழ்ச்சியோடு உள்ளத்தில் சமாதானம் நிரப்பப்பட்டவர்களாய் சந்தோஷத்தால் கடந்து செல்ல ஆண்டவர் உதவி செய்யும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அங்கீகரித்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி இருக்கிறீங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க அப்பா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது எங்களுடைய அவிசுவாசம், எங்களுடைய குறைகளும் தான் அப்பா. எங்களுடைய அவிசுவாசம் நீங்கும்படி நீர் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கடனோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் சிறைகள் மறையட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ளும். தீர்க்கதரிசியுடைய மனைவியின் கடனை அடைத்த தெய்வம் ஆண்டவரே, ஒரு குடம் எண்ணெயில் அற்புதம் செய்த தெய்வம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வழி வனாந்திரத்திலும் இருக்கிறது, சமுத்திரத்திலும் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, கோணலானவைகளை செம்மையாக்குகிற தேவன், எங்களுக்கு முன்பாக கடந்து சென்று சகல வழிகளையும் ஆயத்தப்படுத்துகிற தெய்வம் அப்பா. ஆண்டவரே, வெட்கத்திற்கு பதிலாக சந்தோஷத்தை தருகிற தேவன் ஆண்டவரே. லட்சைக்கு பதிலாக மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவன் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அப்பா. அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை ஆண்டவரே. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு சகல இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி ரட்சித்தீர் என்று வேதம் சொல்லுகிறதப்பா.
நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நொறுங்குண்டு வேதனையோடு ஆண்டவரே கண்ணீரோடு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயங்களை காண செய்யும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. குழந்தை செல்வம் இல்லாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஈசாக்குக்கு ரெபேக்காளை கொடுத்த தெய்வமே, ஆபிரகாமுக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். காலதாமதமானாலும் மகிமையான ஈசாக்கை கொடுத்த தெய்வமே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகளை மாற்றி அசதிகளை மாற்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்படத்திற்கு சமமான ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் பெற்று தேவாதி தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை குறித்து ஒரு நாளும் சத்துரு ஆண்டவரே பெருமை பாராட்டக்கூடாதப்பா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிள்ளை செல்வங்களை கொடுத்த ஆண்டவர் ஆசீர்வதிக்க செபிக்கிறேன். திருமண வாழ்க்கைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் திருமண வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எதை செய்தாலும் நன்மைக்கென்று நாங்கள் ஆண்டவரே உடைய சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய கிருபையும் வல்லமையும் பலனையும் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. திருமண வாழ்க்கைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. வாழ்க்கையை இழந்து நிற்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஏற்ற துணையை கொடுத்து அப்பா நீர் அற்புதங்களை செய்யும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. அத்திமரம் கனி கொடுக்கும், பட்டமரம் துளிர்விடும் என்று சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு செழிப்பு உண்டாகட்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள் வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை காணட்டும் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் சுகமாகிறோம் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆவி ஆத்ம சரீரங்களில் போராடுகிற எல்லா பிசாசின் ஆவிகளையும் பொய் அபிஷேகத்தின் கிரியைகளையும் செபிக்க விடாதபடிக்கு தடை பண்ணுகிற அந்தகார வல்லமைகளையும் பெருமையின் ஆவிகளையும் ஆண்டவரே நீர் நிர்மூலமாக்கி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களுக்குள்ள கடந்து வரட்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் எப்பொழுதும் எங்களோடு காணப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய பிரசன்னத்தோடு உம்முடைய மகிமையோடு உம்முடைய கிருபையோடு ஜெபித்து ஜெயமெடுக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. சத்துரு எங்களை வஞ்சிக்காதபடிக்கு நாங்கள் விழிப்புள்ளவர்களாக காணப்பட, விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக காணப்பட ஆண்டவர் இந்த நாட்களில் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா ஜெப தடைகள், வேத வாசிப்பு தடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிர்மூலமாக்கும். வேதத்தை வாசித்து ஜெயமெடுக்க ஆண்டவரே, ஜெபித்து ஜெயமெடுக்க ஆண்டவர் உதவி செய்யும் அப்பா. ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே கடந்து வராத பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அதிசயமாய் அற்புதமாய் உம்மை அறிந்து கொள்ள உதவி செய்யும். அது நிமித்தம் வீடுகளில் இருக்கிற துக்கங்கள் மறையட்டும் ஆண்டவரே. அது நிமித்தம் இருக்கிற சோதனைகள் மறையட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி ஏற்ற நாளில் களிப்போடு எங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த இடம் முழுதும் உடைய மகிமையினால் நிரம்பட்டும். படிக்கிற பிள்ளைகளை ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பும். பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை பொறுப்படும். வாலிப பிள்ளைகள் தவறி போகாதபடிக்கு, இடறி போகாதபடிக்கு கர்த்தருடைய மகிமையினால் ஆண்டவர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் கடந்து செல்லுகிற திசையெல்லாம் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. எந்த தீங்குக்கும் தீமைக்கு நீர் ஒப்பு கொடுக்க கூடாதப்பா. ஆவி ஆத்ம சரீரம் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுப்படுத்தி கொள்ளும்படி செபிக்கிறேன் அப்பா. உமது கிருபை மாத்திரம் எப்பொழுதும் எங்களோடு இருக்கட்டும். செய்தி கொடுக்க போகிற நம்முடைய மகனை மறைத்து நீர் வெளிப்படுவதற்காக செபிக்கிறேன் அப்பா. நீர் எங்களோடு இடைபடுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேச போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. லீதியாளின் இருதயத்தை திறந்த தேவன் எங்களுடைய இருதயத்தை திறந்தருளும் என்று செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே சகல கட்டுகளையும் உடைக்கிற சர்வ வல்லவருடைய வல்லமை எங்களை தொடட்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பாட, துதிக்க, ஜெபிக்க ஆண்டவருடைய கிருபையின் கரம் இப்பொழுது கடந்து வரட்டும் அப்பா. இந்த ஒலிவழி கருவிகள் எல்லாம் கர்த்தர்
கர்த்தருக்கென்று பயன்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். சத்துரு கொண்டருகிற சகல போராட்டங்களை நிர்மூலமாக்கும், ஊழியத்துக்கு விரோதமாக இருக்கிற சகல தடைகளையும் கர்த்தர் உடைத்தறிய ஆண்டவரே. ஊழியத்தின் தேவைகளெல்லாம் ஆண்டவர் சந்தித்து அதிசயங்களை காண செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். சேனல்களை சந்தியும், புத்தக ஊழியத்தை சந்தியும் ஆண்டவர், அதிசயத்தை காண செய்யும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய கிரியைகளை எந்த மனிதனாலும் தடை செய்ய முடியாதப்பா, எந்த பிசாசாலும் தடை செய்ய முடியாது. நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை வறுமையாக்கி தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். வாலிபனே கன்னிகையே மயங்கி விடாதே, உன் வாலிபத்தில் சிருஷ்டிகரை மறந்து விடாதே என்கிற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். வாலிபனே கன்னிகையே மயங்கி விடாதே, வாலிபத்தில் சிருஷ்டிகரை மறந்து விடாதே. வாலிபனே கன்னிகையே மயங்கி விடாதே, வாலிபத்தில் சிருஷ்டிகரை மறந்து விடாதே. நோவா கால மக்களெல்லாம் புறக்கணித்தாரே, புரண்டு வந்த வெள்ளத்திலே அழிந்து விட்டாரே. நோவா கால மக்களெல்லாம் புறக்கணித்தாரே, புரண்டு வந்த வெள்ளத்தாலே அழித்து விட்டாரே. சோதோமை போல் குமாரவை போல் பாவம் செய்யாதே, சோதோமை போல் குமாரவை போல் பாவம் செய்யாதே. சுட்டரிக்கும் அக்கினியில் சாம்பலாகாதே, சுட்டரிக்கும் அக்கினியில் சாம்பலாகாதே. வாலிபனே கன்னிகையே மயங்கி விடாதே, உன் வாலிபத்தில் சிருஷ்டிகரை மறந்து விடாதே. வாலிபனே கன்னிகையே மயங்கி விடாதே, உன் வாலிபத்தில் சிருஷ்டிகரை மறந்து விடாதே. ஏவாளை போல் இச்சையிலே விழுந்து விடாதே, ஏமாற்றும் பிசாசுக்கு இடங்கொடுக்காதே. ஏவாளை போல் இச்சையிலே விழுந்து விடாதே, ஏமாற்றும் பிசாசுக்கு இடங்கொடுக்காதே. தீனாளை போல் ஊரை சுற்ற ஆசைப்படாதே, தீனாளை போல் ஊரை சுற்ற ஆசைப்படாதே. தீட்டுப்பட்டு அழிந்திடுவாய் மறந்து விடாதே, தீட்டுப்பட்டு அழிந்திடுவாய் மறந்து விடாதே. வாலிபனே கன்னிகையே மயங்கி விடாதே, உன் வாலிபத்தின் சிருஷ்டிகரை மறந்து விடாதே. வாலிபனே கன்னிகையே மயங்கி விடாதே, உன் வாலிபத்தின் சிருஷ்டிகரை மறந்து விடாதே. சிம்சோனை போல் சிற்றின்பத்தால் சீரழியாதே, சிரித்து உன்னை மயக்கும் இந்த உலகை நம்பாதே. சிம்சோனை போல் சிற்றின்பத்தால் சீரழியாதே, சிரித்து உன்னை மயக்கும் இந்த உலகை நம்பாதே. கடமையினை மறந்துவிட்ட தாவீதை போல, கடமையினை மறந்துவிட்ட தாவீதை போல, கணப்படுதல் பாவத்திலே விழுந்து விடாதே, கணப்படுதல் பாவத்திலே விழுந்து விடாதே. வாலிபனே கன்னிகையே மயங்கி விடாதே, உன் வாலிபத்தின் சிருஷ்டிகரை மறந்து விடாதே. வாலிபனே கன்னிகையே மயங்கி விடாதே, உன் வாலிபத்தின் சிருஷ்டிகரை மறந்து விடாதே. வாலிபத்தில் சிருஷ்டிகரை நினைத்திடுவாயே, இல்லை என்றால் ரட்சிப்பின்றி அழிந்திடுவாயே. வாலிபத்தில் சிருஷ்டிகரை நினைத்திடுவாயே, இல்லை என்றால் ரட்சிப்பின்றி அழிந்திடுவாயே.
காலம் இது கடைசி காலம் உணர்ந்திடுவாயே, காலம் இது கடைசி காலம் உணர்ந்திடுவாயே, கர்த்தர் இயேசு வரும் முன்னே திரும்பிடுவாயே, கர்த்தர் இயேசு முன்னே திரும்பிடுவாயே. வாலிபனே கன்னிகையே மயங்கிடாதே, வாலிபத்தின் சிருஷ்டிகரை மறந்து விடாதே, வாலிபனே கன்னிகையே மயங்கி விடாதே, உன் வாலிபத்தின் சிருஷ்டிகரை மறந்து விடாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2003 கர்த்தர் ஊழியக்காரர் மூலம் அறிவித்த தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கு ஒவ்வொன்றும் தேசத்தில் நடந்தேறி வருகிறதே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் ஒவ்வொரு புத்தகத்திலும் எழுதி வெளியிட்டு வருகிறோம். இப்பொழுது நான் அதை உங்களுக்கு முன்பாக வாசிக்கிறேன். 2043க்குள் தேசத்தில் 3/2 பங்கு அழிந்து போகும். தேசத்தில் மகா பெரிய கொடிய பஞ்சம் உண்டாகும். 7 ஆண்டுகள் நீடிக்கும். தேசம் இருளில் மூழ்கி போகும். பெட்ரோல் பஞ்சம் ஏற்பட்டு வாகனங்கள் ஒடிந்து போகும். இனியும் தேசத்தின் ஜனங்கள் மிருகங்களையே பழையபடி